அவர் ஆட்சிக்கு வந்தால் ஏற்கனவே 5 ஆண்டு காலம் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். மக்களுக்கான எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. ரெண்டாவது வந்து இப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து மகளிருக்கு வந்து 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னதில் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஏளனமாக பேசினார். இப்போ வந்து இப்போ அவர் வந்து ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, அவர் 10,000 ரூபா கொடுக்க போகிறதும் இல்லை. இப்போ காலையில் தேர்தல் அறிக்கையை வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து தேர்தல் அறிக்கை எப்போ வெளியிடுவாங்க? தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை மொத்தமாக வெளியிடுவாங்க. அதுதான் வந்து இது. ஆனால் இவர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தேர்தல் அறிக்கை. இவருக்கு வந்து ஆட்சிக்கு வர முடியாது. அதனுடைய தோல்வி பயத்தினால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையாக சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் இவர் 10,000 ரூபா அவர் வந்து கொடுக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியல. அவர் ஏற்கனவே சொன்னது அவங்க தேர்தல் அறிக்கையில் ஒன்றுமே செய்யலை அவர் ஆட்சியில். சரிங்களா? அதனால் வந்து இந்த தடவை வந்து காலையில் சொல்கிறாரு, சாயங்காலம் வந்து என்ன ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா, நான் வரிகளை உயர்த்தி அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு நான் வந்து 10,000 ரூபா கருணை தொகை கொடுப்போம்ன்றார். இது என்னது? அதெல்லாம் மக்கள் வந்து நம்பி இவரை நம்பி இனிமேல் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. திமுக கூட்டணி தான் அதனுடைய கூட்டணி வந்து 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவாங்கன்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார். ஆனால் 234 தொகுதியிலுமே திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக வரவே முடியாது. வந்தால் தானே இவர் கொடுக்குறதுக்கு, வரவே முடியாத. அப்புறம் எப்படி இவர் வந்து ஒரு தேர்தலுக்கு அவர் வாட்டுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிற குடம் தளம்பாதுன்னு சொல்லுவார். இது வெறும் குடம். அதனால் அது என்ன வேணாலும் அந்த குடம் உருளும். அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இனி வந்து தமிழ்நாட்டில் இடம் இல்லை. பீகாரில் கொடுத்தது வந்து அது வேற. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இங்கே பீகார் மாநிலத்தினுடைய நிலைமை வேறு, தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய நிலைமை வேறு. ஆனால் இவர் என்ன தான் வந்து தேர்தல் பொய்யான அறிக்கையை கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் இனி ஒருபோதும் வந்து அதிமுக ஆட்சி வராது. என்றைக்கு ஒரு பாரதிய ஜனதா கூட்டணியோடு போய் கூட்டணி அமைச்சாரோ அதனால் இனிமேல் வந்து அவர் வெற்றி பெறுவதற்கு எந்தவித வாய்ப்பு சாத்தியக்கூறும் இல்லை. ஆனால் ஒரு 10,000 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது. இது பொய்யான தேர்தல் அறிக்கை. அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. அதே வரியை போட்டு கொடுப்போம்னு சொல்கிறாரு. இது என்ன? ஏன் வரியை போட்டு கொடுக்குறாரு? வரி உயர்ந்ததுனால மக்கள் கஷ்டப்படுறாங்க. இல்லை, வரி உயர்ந்தனால திமுக ஆட்சியில் வரியை உயர்த்திட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டான்னு கூவுனாரு. இப்போ அவரே என்ன சொல்கிறாருன்னா, காலையில் ஒரு அறிக்கை சொல்கிறாரு, சாயந்தரம் ஒரு அறிக்கையை சொல்கிறாரு. நான் வந்து விலைவாசி வரிகளை உயர்த்தி பல வழிகள் இருக்கான் வரியை உயர்த்துறதுல, அதில் உயர்த்தி அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு ஒரு கொடுப்பாராம். இது எப்படி இதுக்கு ஒரு வரப்போகிறதும் இல்லை, பொய்யான அறிக்கை இது. அதாவது ஆட்சிக்கு வந்தால் 10,000 தாரு 5,000 தாருங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ நல்ல செய்யலாம் தெரியலை. நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல தொழில்துறையை உருவாக்கணும். முக்கியமாக விவசாயிகளுக்கு என்ன, விவசாயிகளுக்கு எத்தனையோ அடிப்படை வசதியை தேவையா. ரொம்ப கிராமத்தில் மற்ற இதுகளில் வியாபாரிகளுக்கு இந்த மாதிரி இதுகள்லாம் நிறையா தேவைகள் இருக்குது. அதுகளை நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. அதுகளை விட்டுட்டு இலவசமாக அதை தரேன் இதை தரேன், நான் அவங்க 2,000 கொடுக்குறாங்க, நான் 5,000 தரேன், நான் 7,000 தரேன், 10,000 தரேங்கிறது ஏற்றுக்கிற முடியாத விஷயம். அது நல்ல செயல் கிடையாது, நல்ல ஒரு ஆட்சியாளரும் கிடையாது. இதுகெல்லாம் எப்படியாவது வெறித்தனமாக ஆட்சிக்கு வரணும். நான் கூட ஏடிஎம்க்கு தான். அவர் எங்கள் ஆளு பழனிசாமி தானே சொன்னார் சொல்கிறீங்க. எங்கள் ஆளு சொல்கிறதா இருந்தாலும் சரி, வேறு யார் சொன்னாலும் சரி, அந்த மாதிரி இலவசமாக தர்றேன் அப்படிங்கிறத வந்து அவர் நல்ல செயலாக நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் கட்சிக்காரங்க இருக்கோம்னா கட்சிக்காரங்க தான் போடுவோம். ஏன்னா ரூபாய் கையில் கொடுத்து வாங்குறாங்க, ஓட்டு போடுறதுக்குன்னு கையில் வாங்குறாங்கல்ல. ஆகா, இவங்ககிட்ட ரூபா வாங்கிட்டோம், அன்றைக்கி 10,000 வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு வேணா மனசாட்சிக்கு போது தான் ஓட்டு போடுவாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் 10,000 கொடுப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அதை நம்பி யாரும் செய்ய மாட்டாங்க. அதை எதிர்பார்க்குற விஷயமா அவங்க அந்த சொல்லியிருந்தாங்கன்னா அது நல்ல விஷயம் கிடையாது. ஆமாம், கையிலே கூட 10,000 கொடு, 20,000 கொடு, ஒவ்வொரு ஆட்சியாளர் ஏழை எளியதுக்கு போய் கொள்ளையடிச்சு வச்சுருக்க பணத்துக்குள்ள பூரா கொடு. எல்லா கழுதையில் வர்றாங்க, குழுதையில் வர்றாங்க. இங்கே பார்த்தா பெரிய கோடீஸ்வரனாக ஆகிடுறாங்க. உலக லெவலில் வெளி மாநில வெளிநாட்டு இதுகளில் பூரா சொத்து வாங்கிட்டு
நான் அதை செய்கிறேன், நான் சுத்தமான ஆட்சியாளருங்கிறாங்க. என்ன தான் உழுதுகிட்டே இருக்கான். இது தறி அடிக்கிறவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கான், ரிக்ஷா ஓட்டுறவங்க ஓட்டிக்கிட்டே இருக்கான், கழுதையை மேய்ச்சிக்கிட்டே இருக்கான், குதிரையை மேய்ச்சிக்கிட்டே இருக்கான். நீந்தாரி கொடி கட்டி மறந்துக்கிட்டு இருக்கா. நல்ல ஒரு ஆட்சியாளரை வர கற்றுக்கங்கப்பா, நல்ல ஆட்சியாளராக வர கற்றுக்குங்க. அதுதான் நாட்டுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. எப்படி பார்க்கறது, திமுக ஜெயிக்கக்கூடாது, நாம் ஜெயிக்கணும் அவசரமாக. அது பீகாரில் அப்படி தானே கொடுத்தாங்க. இது யார் மோடி ஜெயிக்கிறதுக்கு எல்லாருக்கும் 12,000 கொடுத்துட்டு ஜெயிச்ச பிறகு திருப்பி வாங்குறாங்க. அது மாதிரி திருப்பி வாங்குவாங்க. அதுக்காக ஜெயிக்கிறதுக்கு ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பு கிடையாது, வராது. ஏடிஎம்கே வராது. 10,000 தரேன்னாலும் அங்கேருந்து செய்தி நிறைய வந்திருக்கு. பீகார் இருந்து செய்தியை வாங்கிட்டு திருப்பி வாங்கிட்டா வந்திருக்குல்ல, அதெல்லாம் படிக்கிறாங்களே. அதனால் இது மாதிரி இருக்காங்க.